எதுக்காக வந்து புரட்சித் தலைவரும் அம்மையார் ஜெயலலிதாவும் எந்த வைராக்கியத்துக்கும் எந்த இதுக்கும் நின்னாங்களோ அதில் போய் காம்ப்ரமைஸ் ஆகிட்டேன். நம்ம வரை இப்படி பண்ணலாமா? ரத்தத்தின் ரத்தங்கள்னு எம்ஜிஆரோட ஃபாலோவர்ஸையும் புரட்சி தலைவியோட வழியில் வந்து சிங்கங்கள் எல்லாம் ஒன்று திரண்டு வாங்கன்னு சொல்லிட்டு நானும் இருக்கிறேன். ஆனால் அது ஒரே ஒரு லைன் தான். அதாவது ரெட்டலைன்னு யாரும் வந்துடக்கூடாது. யாரா வேணா இருங்க, ரெட்டலை இஸ் மைண்ட், ஐ எம் தி ப்ரொப்ரேட்டர் நவ். இல்ல அப்போ ஓபிஎஸ் உடைய அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சிருமா அப்படின்ற ஒரு நீங்க திருப்பி கேக்குறீங்க. பட்டநாமம் என்டிஏ கூட்டணி பலமா இருக்கு அப்படின்னா பாஜக இன்னும் அதுல லைபிலிட்டி தான். ஓகே ஓகே. இதே அதிமுக விஜயும் கூட்டணி வச்சிருந்தா ஸ்வீப்பு. ஆனா விஜய் அதை பஸ்ஸை விட்டுட்டார். எடப்பாடி பழனிசாமி விஜய களத்துல சத்தமே இல்லாம பூத்துல அதிமுகவும் அடிக்கும். இன்னைக்கு விஜயகாந்தும் இல்லை களத்தில், அம்மையார் ஜெயலலிதாவும் இல்லை, கலைஞரும் இல்லை. சிலபஸே மாறி இருக்கு. அதிமுக, திமுக, தாவேகா, நாம் தமிழர் கட்சிலாம் இல்லை. யார் எம்எல்ஏ ஆகணும், நான் ஜெயிக்கணும். உள்ள பயங்கரமாக டைட் ஆகும்போது தாவேக்கெல்லாம் யாருன்னே தெரியாது. தாவேக்கா உங்கள் விஜய் வீரன்னா வரவா, டிவியில் பாட்டு போடுதா, ரோட்டில் ஓட்டு கேட்குறாங்கன்னே தெரியாது. ஓபிஎஸ்க்கு நான் துணை முதலமைச்சர் தர தயாராக இருக்கணும்னா செங்கோட்டையன் தலை சொல்லுவார். அரசியல்வாதிகளுக்கு தெரியும், விஜய்க்கு தான் அரசியல் புதுசு, அரசியல்வாதிக்கு அரசியல் பழசு. 2 days டைம். ஓபிஎஸ் ஆகட்டும், இல்லை ஐயா அம்மா பிரேமலதா அவர்கள் ஆகட்டும், இல்லை யாராகட்டும், பிரதமர் வர வரைக்கும், பிரதமர் வர வரல ஒரு விண்டோ பீரியட் இருக்கும். ஓகே. பிரதமர் வந்து போனதுக்கப்புறம் சிபிஐ, அமலாக்கத்துறை, இன்கம் டேக்ஸ், எலெக்ஷன், இதெல்லாம் கூட்டணி கட்சிகள். யாரோட கூட்டணி? பாஜகவோட கூட்டணி. இந்த கூட்டணி கட்சிகள்லாம் வரும்போது இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அதிமுக ஒன்றிணையணும்னு சொன்னவங்கல்ல செங்கோட்டையன் அவர்களும் ஒருத்தர் சமீபத்தில் சொன்னார். ஓபிஎஸ் அவர்களும் இருக்காங்க, ஜேசிடி பிரபாகரன் அவர்களும் இருக்காங்க. இன்னைக்கு அந்த ஓபிஎஸ் தனித்து விடப்பட்டிருக்காரு. ஜேசிடி பிரபாகரன், செங்கோட்டையன் உள்ளிட்டோர் போயிட்டு தாவேக்காவில் இணைஞ்சிட்டாங்க. அப்ப தனித்து விடப்பட்டிருக்கக்கூடிய ஓபிஎஸ்னுடைய நிலை என்னவாகும்? அதிமுகவில் அக்கோமடேட் பண்ணுவாங்களா, இல்ல தாவேக்காவிலே போய் இணைவாரா? அது ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாவே இருக்கே சார். ஒன்றிணைந்த அதிமுக சசிகலா உட்படதானா? இந்த கொஸ்டின் சசிகலா அவர்கள் தெளிவானவர்கள். சசிகலா அவர்கள் வந்து எங்கேயுமே வந்து தேவையில்லாமல் வாயை விட்டு இல்லை அதீதமாக பேசி எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து புத்தி கூர்மை ஜாஸ்தி. இன்னைக்கு ஒரு தேர்தல், இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. வைத்திலிங்கம் அவர்கள் போனது வந்து இது வந்து ஒரு மனவேதனையான விஷயம். இப்படி ஒரு தப்பை அவர் பண்ணியிருக்கக்கூடாது. அதாவது உரிமையாக திட்டுறாங்க, இன்னும் இப்படி பண்ணிட்டியே, போய் எதிரிகிட்ட போயா நிற்ப அப்படின்னு தங்களோட கோவத்தை அதில் வெளிப்படுத்துகிறாங்க. எதுக்காக வந்து புரட்சி தலைவரும் அம்மையார் ஜெயலலிதாவும் எந்த வைராக்கியத்துக்கும் எந்த இதுக்கும் நின்னாங்களோ அதில் போய் காம்ப்ரமைஸ் ஆகிட்டேன். நம்ம வரை இப்படி பண்ணலாமா, இது துரோகம் இல்லைன்ற மாதிரி பேசிட்டு ஒரு சிலர் சுயநலமாக பண்ணுறதுனால இருக்குன்னு சொல்லிட்டு ஐ திங்க் லைட்டாக இவர் இபிஎஸ்ஸை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் அது ஒரே ஒரு லைன் தான், மென்ஷன் பண்ணாமல் இன்டைரக்டாக லைட்டாக சொல்லிட்டு திருப்பி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, திருப்பி மறுபடியும் சிலபஸ்க்கு வராங்க. திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும், எல்லாரும் ஒன்றா வேலை செய்வோம். ரத்தத்தின் ரத்தங்கள்னு எம்ஜிஆரோட ஃபாலோவர்ஸையும் புரட்சி தலைவியோட வழியில் வந்து சிங்கங்கள் எல்லாம் ஒன்று திரண்டு வாங்கன்னு சொல்லிட்டு நானும் இருக்கிறேன். இப்போ நான் என்ன நினைக்கிறேன், மம்மி ரிட்டர்ன்ஸ். அதுதான் அந்த ஒன்றிணைந்த அப்படிங்கிறது தான் இங்கே ஒன்றிணைகிறதுன்றது எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்க மாட்டார். ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ, அதுவும் சசிகலா அவர்கள் ஒத்துக்க மாட்டாரா? அப்படி கிடையாது, அது சிலபஸ் வேற மாதிரி மாறும். போன தேர்தலில் அவங்க நின்னாங்களா? கிடையாது. அவங்களுக்கு உண்டான மரியாதையை கொடுத்துட்டு நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? உங்களை யார் ஜெயிலுக்கு அனுப்பிச்சது? நாங்களாம் அனுப்பிச்சோம். நாங்களாம் மாலை மரியாதையை போட்டு சின்ன மாதிரி தானே இது பண்ணோம். அவங்க பண்ணாங்க. யார்? திமுக காரங்க பண்ணாங்க. உங்களுக்கு பழி வாங்கினல, உங்களுக்கு அந்த கோவம் இருக்குல்ல, 3 சத்தியம் பண்ணீங்கல்ல, சத்தியத்தை நிறைவேற்றணும்ல, அவங்க தோக்கணும்ல, அப்போ எங்களுக்கு கேளுங்க. அவங்களும் என்ன சொல்கிறாங்க, நான் என் தூக்கத்தில் கூட நான் வந்து துரோகிகளை விட மாட்டேன் அப்படின்னு திமுகவை தான் சொல்கிறாங்க. திமுக வீழ்த்தணும்னு தான் சொல்கிறாங்க. அப்போ இட் இஸ் கிளியர், ஷீ இஸ் சப்போர்ட்டிங் ஏடிஎம்கே. அவங்க எலெக்ஷனில் நிற்பாங்களா இல்லை ஏதோ ஒரு அம்ப்ரெல்லாக்குள்ளே வருவாங்களா தான் டவுட்டு. அவங்க வந்து கண்டிப்பாக திமுகவை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுறப்போ இட் இஸ் தேர். போன வாட்டி அதை தானே பண்ணாங்க அவங்க. இந்த இயக்கம் தோக்கக்கூடாது, இது ஜெயிக்கணும், பிரச்சனையெல்லாம் சரி செஞ்சுக்க, இணைஞ்சிக்கங்க. இன்னொன்று, 1000 கருத்து வேறுபாடு இருந்தாலும் நாளைக்கு டிடிவி தினகரன் போயிட்டு தேர்தல் நேரத்தில் போயிட்டு சித்தி இது நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னா அவங்க மனசு இறங்கி வர மாட்டாங்களா? சரி போ, ஏதோ நல்லாரு ஜெயிங்க. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி 4 பேரை விடுறாரு, அனுப்புகிறாரு. இப்போ டிடிவி தினகரன் அவங்க போய் அவர்கிட்ட பேசுறது கொள்றது எடப்பாடி பழனிசாமி தவிர்க்க முடியுமா? அந்த காம்ப்ரமைஸ்க்குலாம் தயாராகிறாங்க.
மேபி தேர்தல் அதாவது ரெட்டலைன்னு யாரும் வந்துடக்கூடாது. ம். யாரா வேணா இருங்க, ரெட்டலை இஸ் மைன், ஐ எம் தி ப்ரொப்ரேட்டர் நவ். இஃப் யூ வாண்ட் டு டிஃபீட் டிஎம்கே கம் ப்ளே அஸ் எ டீம், ம். மேட்ச் விளையாடுவோம். என்னோட டீம் என்னது, உங்கள் டீம் ஒன்றுது, அவ்வளோதான். அப்படி அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் ஓபிஎஸ்க்கும் அப்ப அதே நிபந்தனை தான். ஓபிஎஸ்க்கு அந்த ஆப்ஷன் இருந்து அவர் அதை விட்டு. இல்ல அப்ப ஓபிஎஸ் உடைய அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சிருமா அப்படின்ற ஒரு நீங்க திருப்பி கேட்குறீங்க பட்டநாமோ, அவ்வளோதான். ஓகே சார், அதாவதுங்க இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. மிஸ்டேக்ஸ் ஆஃப்டர் மிஸ்டேக்ஸ் ரிப்பீட்டேட்டிவா அது நடந்துகிட்டே இருக்கே. சரிங்க, நீங்க எவ்வளோ நாளுங்க சண்டை போடுவீங்க, எதுக்கு சண்டை போடுவீங்க? ம். என்ன ரெட்டலைன்னா செத்து போயிடுவீங்களா? ம். இல்லை ரெட்டலை இருந்தால் என்ன ஆட்சி அப்படியே பிடிச்சிருவீங்களா? நீங்க மக்களுக்கு உண்டான அரசியல் என்ன பண்ணீங்க? சரி, மக்கள் கூட அப்புறம் சாமி, உங்களை நம்பி வந்தவங்க ஏன் உங்களை விட்டு போகிறாங்க? அப்போது நீங்கள் முடிவெடுக்கிறது இல்லை, ஒரு போட்டி கூட்டம் போடுறதில்ல, ஒரு பொதுக்குழு கூட்டுறதில்ல, மக்களை சந்திக்கிறதில்ல, கட்சிக்காரங்களுக்கு செலவு பண்ணுறதில்ல, அப்படியே கம்முன்னு உட்காந்து இயக்கம் ஒன்றாக வேண்டும்னா இப்படி திரும்பி பார்த்தா இப்படி காணும், இப்படி திரும்பி பார்த்து இயக்கம் போடுறாங்கன்னா இப்படி காணும், பின்னாடி இருந்த வண்டி சவுண்டு வருது அதை பார்த்தா அதையும் காணும். இப்போ இதுதான் அவரோட நிலைமை. அப்போ ஓபிஎஸ்க்கு வந்து டைம் இஸ் கோல்டன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இவருக்கு வந்து 40 வயசோ கிடையாது. டிடிவி தினகரன் என்ன சொன்னார், இந்த தேர்தலில் நான் அடுத்த தேர்தல் பிடிச்சிருவேன், எனக்கு வயசு இருக்குது, நான் ஆரோக்கியமாக இருக்கன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். அமலாக்கத்துறை ரைடு வந்தப்போ மாட்டை வச்சுக்கிட்டு பசுமாடுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே பேசியிருப்பார். அப்போ அந்த மெட்டீரியல், அந்த தாட் ப்ராசஸ் இருக்கு. ஐயா, ஓபிஎஸை பொறுத்தவரை என்னன்னா, வழக்கு என்பது ஒரு சைடு இருந்தாலும் சரி, அவர் கட்சியை நடத்தலை. கட்சிக்கு வந்தவங்களுக்கு ஒரு நம்ம எழுச்சி, நம்ம ஒரு இது அப்படின்றத காட்டலை. இல்லை அவராச்சு ஏதாவது ஒரு கூட்டணிக்கு ஒரு தலைமை ஏற்றுக்கிற மாதிரி தன்னை பண்ணியிருக்கணும். எதுவுமே பண்ணலை. அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து பேசினதை தவிர்த்து, ஊடகத்துக்கு செய்திகள் கொடுத்ததை தவிர்த்து எதுவுமே பண்ணலை. சரி, மக்கள் பிரச்சனை எதனா பேசினாரா? அட்லீஸ்ட் திமுக எதிர்க்கிறதுல நான் தான் நம்பர் 1. என் கூட கூட்டம் இருக்காமல் போட்டோம், இல்லாமல் போட்டோம், ஒத்தையிலனாலும் நான் சிங்கம். என் கர்ஜனையை பாருங்க, ஆளுகின்ற அரசை எதிர்த்து திமுக பண்ணுற ஊழலை நான் கொண்டு வருவேன், திமுக மீது வழக்கு தொடருவேன், திமுக எங்கெங்கெல்லாம் போய் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணுவேன். அப்படி ஒரு திமுக எதிர்ப்பு அரசியல் தான் எடுத்துருக்கணும். ஸோ மக்கள் அரசியலும் எதிர்க்கல, திமுக அரசியலும் எடுக்கல, கூட வந்தவங்களையும் காப்பாற்றலை, போட்டி பொதுக்குழு போட்டு அதிமுகவை மீட்கிற அந்த வேலையும் சரியாக செய்யலை. வெறும் 4 வக்கீலை கோர்ட்டுக்கு அமிச்சிட்டு, அது லோயர் கோர்ட்டு போவோம், தோற்று போவோம், அப்புறம் ஹைகோர்ட்டு போவோம், தோற்று போவோம், அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு போவோம், தோற்று போவோம், அப்புறம் எலெக்ஷன் கமிஷனில் பெட்டிஷன். இதையே தான் பண்ணிகிட்டு இருந்தார். இதுதான் அவரோட சிக்கல். அவருக்கு இஸ் டைம் இஸ் ஆல்மோஸ்ட் இஸ் இன் அ வெரி வெரி பேட் ஷேப். எப்படி டிடிவி தினகரனுக்கு ஒரு காலத்தில் மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் வெற்றிவேல் ஒரு லைஃப் லைனாக இருந்தார் சென்னையில், அந்த மாதிரி இவர் ஒரத்தநாடு எம்எல்ஏ அவருக்கு லைஃப் லைன். இன்றைக்கி ஒரத்தநாடு எம்எல்ஏ போனது இஸ் அ சீரியஸ் ப்ளோ டு ஓபிஎஸ். ஓகே, இது ஒரு வகையில் எடப்பாடி பழனிசாமி இதை ரசிப்பார். இப்போ எனக்கு நீ மாற்று, 4 பேரை காப்பாற்ற முடியல, என்னை எதிர்க்கிறது இருக்கட்டும், திமுகவை சண்டை போடணும் முடியுமா, என்ன எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு ஸ்டாலினை போய் வீட்டில் போய் பார்த்துரு. அது அனதர் எத்திக்கல் மிஸ்டேக். அதாவது நீங்கள் எதிர்க்கிற ஒரு கட்சி தலைவரை போயிட்டு இந்த வாக்கிங் போகும்போது பார்க்குறது, திடீர்னு பார்த்தேன், நல்லா விசாரித்தேன், உடம்பு நல்லா இருக்கா, ஹார்லிக்ஸ் குடிச்சிங்களா, நானும் பூஸ்ட்டு குடித்தேன், இப்படியெல்லாம் நீங்கள் பேசிங்கன்னா மக்கள் அதெல்லாம் ரசிக்க மாட்டாங்க, தொண்டர்களே ரசிக்க மாட்டாங்க. ஒரு நிலைப்பாடு, ஒரு கட்சியை எதிர்க்கிறீங்கன்னா அதில் தீர்க்கமாக இருக்கும், எதில் காம்ப்ரமைஸ், எதில். இன்னொன்று, பாரதிய ஜனதா கட்சியை நம்பினது மிகப்பெரிய தவறு. ஓகே, அதாவது பிஜேபி நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அதில் உஷாராயிட்டார். ஒரு கட்டத்தில் அதை ரியலைஸ் பண்ணதுனால தானே என்டிஏ கூட்டணியில இருந்து வெளியேறேன் அப்படின்னு சொல்லி வெளியே வந்தாரு. இந்த தவளை கதை ஒன்று சொல்லுவாங்க. இந்த தவளை என்ன பண்ணுமா, நீங்கள் அதை சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா தண்ணியை, அது பாடி டெம்பரேச்சரை மாற்றும். தண்ணி சூடானா பரவாயில்ல, நம்ம டெம்பரேச்சரை பாடியை மாற்றுவோன்னு சொல்லிட்டு மாற்றுவாங்க, ஒரு கதை சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுன்னா, டெம்பரேச்சரை மாற்றி கடைசியில் அதோட சத்து எல்லாத்தையும் இழந்துடும். ஓகே, தண்ணி கொதிநிலையில் கொதிக்க ஆரம்பிச்சோன்னா குதிக்கணும்னு நினச்சோம்னா குதிக்க முடியாமல் சாகும். இப்படி ஒரு கதை இருக்குது. இது கதை. இந்த கதையை நீங்கள் அதோட பொருத்தி பார்க்கக்கூடாது. அப்படி அவரோட சத்தெல்லாம் இழந்துட்டார் அவர். அதனால தான் நான் சொன்னேன், அவர் அன்றைக்கி என்டிஏ கூட்டணியில் போகும்போது, சரி நான் நிற்கிறேன், நான் ஜெயிச்சாலும் தோத்தாலும் எனக்கு மத்திய அமைச்சராகணும், நான் கட்சியை மீட்கணும், எனக்கு ஒரு 10 பேர் வரணும், நான் ஒரு அமைச்சராக இருந்தால் தான் 4 பேர் என்னை இது பண்ணுவாங்கன்னு ஒரு பார்வை இருந்திருக்கும். அன்றைக்கே அவரும் ஒரு கட்சி தொடங்கியிருக்கலாம். இது சண்டை யுத்தம், ஒரே நாளில் ஒரு கட்சி வந்துடாது. எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பொதுச்செயலாளர் பற்றி உடனே தூக்கி கொடுத்தாங்க? எவ்வளோ செலவு, எவ்வளோ கூட்டம், எவ்வளோ சண்டை, எவ்வளோ விமர்சனம், எப்போ பாரு தோல்வி தோல்வி தோல்வி. ஆனால் கட்சின்ற விஷயத்தில் தோல்வி இல்லைல்ல, தேர்தலில் தான் தோல்வி, கட்சியில் தோல்வி இல்லைல்ல. இவருக்கு கட்சியிலே தோல்வி, தேர்தல்லையும் தோல்வி. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, இவர் திருப்பி தோற்று போயிடுவார்.
அதனால் அவர் என்ன முடிவு பண்ணிட்டார், நான் தோத்தாலும் பரவாயில்ல உங்களெல்லாம் எண்டு கார்டு போடுறேன்னு சொல்லிட்டு போட்டார். போன தேர்தலில் ஓபிஎஸ்ன்னு டிடிவி அவுட்டு, இந்த தேர்தலில் டிடிவின்னு ஓபிஎஸ் அவுட். அவர் கிட்டத்தட்ட சாபுத்திரி போட்டு விளையாடின்னு இருக்கிறார். யார்? எடப்பாடி பழனிசாமி. ஓகே. அவர் வந்து இஸ் டூயிங் தட் இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் ஆட டாங்கி டாங்கி டைட் இங்கி பிங்கி பாங்கி அவுட் அப்படின்னு சொல்லி ஒரு தூக்கி போடுறாரு. ஓகே. அப்போனா இவ்வளோ நாள் இபிஎஸ் ரொம்ப வீக்காக இருக்காரு, ஒரு கூட்டணியை கூட ஒழுங்காக அமைக்க தெரியல அப்படின்ற பேச்சுக்கள் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. வெறும் பாஜக மட்டும்தான் கூட்டணியில் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ ஒவ்வொரு கட்சிகளாக வந்து இணையும் போது அன்புமணி ராமதாஸாக இருக்கட்டும், இல்லை டிடிவி தினகரன் அவர்களாக இருக்கட்டும், இன்னும் தேமுதிக கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் என்டிஏ கூட்டணி அப்போ இன்னும் வலுவாக்கிட்டு இருக்கும். என்டிஏ கூட்டணி அந்த பர்செப்ஷனில் பின்தங்கியிருந்தாங்க. அந்த பர்செப்ஷனில் இப்போ முன்னேறி வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க. ஓகே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைடில் வந்துட்டு அலையன்ஸ் காங்கிரஸ் கொடுத்த பிரச்சனைகள் வந்து ஒரு 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 தேவையில்லாத ஒரு சர்ச்சையை உருவாக்கியிருக்கு திமுகவுக்கு. பத்தாவதுக்கு தொடர் போராட்டங்கள், தொடர் மக்களோட அந்த தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையாகட்டும், ஜாக்டோஜியோ அமைப்பு போன்றவர்கள் அந்த பிரச்சனை இருக்குது. நீங்கள் ஜூஸ் கொடுக்கறதுனாலையும் அவங்களுக்கு சாப்பாடு போட்டதுனாலையும் அவங்க 2.5 மாதம் கூவத்தில் இறங்கி நின்னதெல்லாம் மறக்க மாட்டாங்க, மன்னிக்கவும் மாட்டாங்க, எதிரில் பேசுவாங்க. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி மாண்புமிகு அமைச்சர், இதே நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னா முன்னாள் அமைச்சர், அப்போ அவங்க அதே துறையில் வேலை செய்வாங்க. மக்கள் வந்து அதெல்லாம் யோசிப்பாங்க. போன வாட்டி கண்ணை மூடிக்கிட்டு ஓட்டு போட்ட ஒரு கூட்டம், அவங்க உங்களை நேசிச்சவங்க, முதுகுல குத்திட்டீங்க நீங்கள். அது ஏன்னா அரசு ஊழியர்களை பொறுத்தவரை பொதுவாக நிலைப்பாடு என்னென்னா திமுக மீது அவங்களுக்கு ஒரு அதீத பாசம் இருக்கும். அதுக்கு காரணம் கலைஞர் அவர்கள். ஓகே. அப்போ சொன்னதை சொல்லிட்டு வாக்குறுதியெல்லாம் சொன்னோன்னா சரி கலைஞரோட ஆட்சி இது பண்ணுவாங்கன்ட்டு நான் பண்ணலை. அப்புறம் இன்றைக்கி என்ன சொல்கிறீங்க, இது வந்து இந்த அஷ்யூர் ஸ்கீமு அந்த அஷ்யூர் ஸ்கீம் கால்குலேட்டருக்கு கணக்கு பட்டால் அந்த காசு வரலன்றாங்க. அப்போது உங்களோட வாக்கு வங்கி சரிந்து கொண்டிருக்கிறது. அதிமுக ஆல்ரெடி சரிந்துருச்சு. அதுலேருந்து அவங்க அதாவது பாதாளத்துக்கு போயிடுச்சு. பாதாளத்துலேருந்து போட்டது தான் 38% அமித்ஷா போட்டது. அமித்ஷா வந்து கணக்கு விஷயத்தில், அதாவது வரி போட்டு மக்களை சாவடிக்கிறதுலேயும் சரி, கூட்டணி கணக்கு போடுறதுலேயும் சரி, அமித்ஷாக்கு நிகர் அமித்ஷா தான். அதனால் அவர் அந்த ஒரு மல்டி கார்னர் கண்டெஸ்ட்டில், நாம் தமிழர் கட்சியும் ஒரு முக்கிய போட்டியாளர், அது இருக்கும்பொழுது மல்டி கார்னர் கண்டெஸ்ட்டில் 38% அதிமுக கூட்டணி வாங்கிச்சுன்னா அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரியுது. ஆனால் இப்போ விஜய்க்கு வருவோம்னு நினைக்கிறேன். திமுக கூட்டணி ஒரு பக்கம் வீக்கன் ஆகிட்டு இருக்கு, கூட்டணி ரீதியாகவும் சரி, இல்லை மக்கள் மனசுலையும் சரி. அண்ட் அதிமுக கூட்டணி ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு இருக்கு. விஜய் ஒரு ஆஃபர் வச்சும் கூட பல கட்சிகள் இங்கே வரலை, ஒரு கட்சி கூட வரலை அப்படின்னும் போது விஜய்க்கு இது எந்த அளவுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கும்? விஜய் அதை பற்றிலாம் கவலைப்படுற மாதிரி தெரியலையே. கவலைப்படாமல் எப்படி சார்? இல்லையே, கவலைப்படலையே. அவர் மருத்துவர் ஐயா ராமதாஸை மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருந்தப்போ போய் ஆப்பிள் கொடுத்து பார்த்துருக்கலாம்ல. பார்த்துருக்கலாமா? பார்த்துருக்கணும். ஏன் பார்க்கல? சரி, நல்ல கண்ணை போய் அவர் பார்க்குறாரு வீட்டில், இல்லை அந்த மாதிரி ஒரு தலைவரை போய் பார்க்குறாரு. என்ன ஆகிட போகுது? ஒரு மூத்த கம்யூனிஸ்ட் தலைவரை போய் நீங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவர் கண்டிப்பாக சுதந்திர போராட்டத்துக்குள்ள எதனா பண்ணியிருப்பாங்க. கம்யூனிஸ்டில் வயசானவங்க போய் பார்த்தா யார் என்ன சொல்ல போகிறா? ஒரு ஒரு விஷயம் கொளுத்தி போட்ட மாதிரி இருக்குமா? சரி, அது ஒரு பஞ்சாயத்து. அப்புறம் மரியாதை நிமித்தமாக சந்திச்சுட்டு வந்திருந்தா கூட பெரிய பெருமை சொல்லலாம். சரி, ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் யாருன்னா இன்றைக்கி ரஜினி சார் தான், அதில் டவுட்லாம் எனக்கு இல்லை. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது நான் உச்சகட்ட நடிகர், உச்சத்துலேருந்து வரேன், 200 கோடியை தூக்கி போட்டு வரேன், அப்படியே தலைகீழாக குச்சி வரேன் அப்படின்றதெல்லாம் ரஜினி ரசிகர்களுக்கு பிடிக்குமா? ஆல்ரெடி அஜித் ரசிகர்களுக்கும் உங்களுக்குமே வாய்க்கா தகராறு இருக்குது. பஞ்சாயத்து, அந்த பஞ்சாயத்தே முடியல. ரைட்டுங்களா? தளபதி இது ஒரு ரூட்டு, இந்த பஞ்சாயத்தே முடியல. இதில் தேவையில்லாமல் வம்படியாக போய் ரஜினி சாருக்கும் வந்து காக்கா கதை, அந்த கதை, இந்த கதைலாம் கதை சொல்லி இழுத்து விட்டீங்க. அவரை போய் வீட்டில் போய் ஒரு மாலையை போட்டு, சால்வையை போட்டு, அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு, தமிழ்நாட்டில் ஒரு சூப்பர் ஸ்டார் தான், என்னை விட வயசில் மூத்தவர், அனுபவசாலி, அரசியலுக்கு வரணுன்னாரு, வராமல் போயிட்டாரு. அவர் பணியை நான் தொடர போகிறேன், அவரோட ஆசையோட. அவர் ஆசி எனக்கு கொடுக்கறதும் கொடுக்காதும் அவர் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில பத்திரிகையாளர்கிட்ட ஒரு ஆடியோ லான்ச் மேடையில் சொல்றாரு, ஒரு சூப்பர் ஸ்டார் தான், ஒரு கேப்டன் தான் அப்படின்ட்டு. அது போதாதா? அதை வச்சு அவங்களுக்கு கோவம், நீங்கள் பேசுறதான் பேசிட்டு ஒரு சூப்பர் ஸ்டார் தான், ஒரு கேப்டன் தான், அதான் எல்லாருக்கும் தெரியுமே. நீங்கள் ஏன் சாமி வீட்டில் போய் பார்க்கல? ஓகே, கட்சி தொடங்குறீங்கல்ல. சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சராக இருந்திருக்காங்க வளர்மதி அவர்கள், வயது மூத்தவர். அந்த திருமண பேச்செல்லாம் வந்து ஒரு 50 நிமிஷம் பேசினாங்கன்னா அங்கே இருக்க அதிமுக பெண்களை எழுச்சி பெற வைப்பாங்க. அவர்கள் போய் ரஜினி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறாங்க. நான் நிற்கிறேங்க, அதாவது ஆசி அவங்களுக்கும் வயசு கூட, ஆசி நான் நிற்கிறேன், 1000 விளக்குல நிற்கிறேன், உங்கள் வீடு அங்கே வருது. எதுக்கு போகிறாங்க? ஒரு அட்டென்ஷனுக்காக. அவ்வளோதான்.
ஒரு அரசியல்வாதிக்கு என்ன தேவை? ம். வாக்கு தேவை, அட்டென்ஷன் தேவை, 4 பேரோட அனுகிரகம் தேவை. ம். ஜெயிச்சதுக்கப்புறம் நீங்கள் மறந்துட்டு ஏமாத்துவீங்க, அது வேற விஷயம். அதுக்குள்ளே போல ம். குறைந்தபட்சம் வர்றதுக்கு முன்னாடியே அனுப்புற. நான் போனால் 10 லட்சம் பேர் வராங்க, இப்படி போனால் 2 லட்சம் பேர் வராங்க. அதுதான் சரி வரவும் அவ்வளோ பேர் அதாவதுங்க அரசியல்வாதிகளுக்கு தெரியும். விஜய்க்கு தான் அரசியல் புதுசு, அரசியல்வாதிக்கு அரசியல் பழசு. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, துணை முதலமைச்சர் கூட இப்போ தரேன்னு சொல்லட்டுமே. ம். ஓபிஎஸ்க்கு நான் துணை முதலமைச்சர் தர தயாராக இருக்கணும்னா செங்கோட்டையன் தலை சொல்லுவார். ஐயோ ஒருவேளை இது நடந்தா அது எனக்கு இல்லை நினச்சேன் அப்படின்னோடனே ஓகே. புஷியான ஐயோ கடைசியேரம் நான் தானே இருக்கிறேன், 84 நான் கூட இருக்கிறேனே, என்னை இப்படி விட்டாரே நட்டோத்தில், எவ்வளோ ஜனநாயகன் போஸ்டர் எடுத்துகிட்டு போய் கோயிலில் பூஜை பண்ணியிருப்பேன், அந்த படத்துக்கு அதை பண்ணேன், இந்த படத்துக்கு இது பண்ணேன். என்ன கேட்டாங்க உண்மையில் ஒரு விஷயம் நான் இங்கே பதிவு பண்ணேன்னா, ஒரு சில வீடியோஸ்லாம் பார்க்குறேன். புஷி ஆனந்த் அவர்களை நெஞ்சார பாராட்டும். என்னென்னா விஜய் அவர்களை பார்க்க முடியல, சந்திக்க முடியல. இவரை வந்து சாமியை பார்க்கறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சிற்பத்தை பார்த்துட்டு வணங்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி பார்க்குறாங்க. அவர் சாமி ஆகிட்டார். யார்? நம்ம விஜய் சார். இவரை பார்த்துட்டு கும்பிட்ட உடனே சால்வை எடுத்து போடுறாரு, கட்டி பிடிக்கிறாரு. அந்த தொண்டனோட அந்த பாசம் இருக்குல்ல, அதை அட்லீஸ்ட் வந்து அதை வந்து ஓரளவுக்கு இது பண்ணுறாரு, ஓரளவுக்கு ஓகே பண்ணி விட்றாருங்க. இவரும் அதே மாதிரி எனக்கும் நிறைய பேர் வராங்க. ஏன்னா கண்டிப்பாக அவருக்கும் ஃபோன் வரும், நிறைய பேர் பார்ப்பாங்க. ஏன்னா இந்த கட்சியில் தொண்டர்கள் நிறைய பேர் இருக்கு, தொண்டர்களுக்கு பஞ்சம் கிடையாது. அரசியல் கட்சியாக அது மாறலன்றது தான் அங்கே பிரச்சனை. ஆனால் புஷி ஆனந்த் அதெல்லாம் சந்திக்கிறாரு, பார்க்குறாரு, அரவணைக்கிறாரு. அப்போ அவருக்கு நீங்கள் துரோகம் பண்ணுவீங்க இல்லையா? அதாவது விஜயும் வந்து விஜயும் இன்னொரு ஓபிஎஸ் இந்த மேக்கிங். ஓபிஎஸ் இட் டுக் டைம், விஜய் சாருக்கு இட் வில் பிகம் ஃபாஸ்டர். புரியுது. நீங்க விஜயை வச்சு தாவேக்காவை வச்சு பேரம் பேசுறதுல தான் மற்ற கட்சிகள் வந்து இவ்வளவு நாள் இருந்திருக்காங்க அப்படிங்கிற காங்கிரஸ் கட்சி உட்பட ஓகே எல்லாரும் அந்த வேலையை தான் பண்ணாங்க. அவங்களுக்கு அப்ப யாருமே மனதார தாவேக்காவுக்கு போய் இணையணும் எதுக்கு? கடைக்கு இப்போ பொருள் வாங்க போறீங்க, 2 கடை இருக்கு. இது பழைய கடை, 60 வருஷம் கடை, பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல இருந்து இருக்குது. இது பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து கலர் வந்த காலத்துல இருந்து இருக்குது. இது புதுசா வந்த எலக்ட்ரானிக்ஸ் கடை. ரைட்டா? உங்களுக்கு என்ன வேணும்? நமக்கு எங்கே எது போனால் வியாபாரம் கரெக்டாக இருக்குமோ அங்கன்னு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த கடையை காமிச்சு அந்த 2 கடைக்காரங்கிட்ட வியாபாரம் பேசுகிறீங்க. உங்களோட நோக்கன்றது இந்த கடையில் வாங்குறது இல்லை. இந்த கடையில் வாங்குறதா இருந்தால் இந்த கடைக்கு போயிருப்பீங்க, இல்லை பேசியிருப்பீங்க. அப்போ செங்கோட்டையன் சொன்னார் ஓபிஎஸ் வருவார், டிடிவி வருவாருன்னா சும்மா போட்டார். டிடிவி தினகரன்னா அவ்வளோ ஈஸியா? உங்களெல்லாம் தெரியாதா? அவருக்கு தெரியும். அவர் வந்துங்க டிடிவி தினகரன் வந்து தனியாக நின்னா, அவரும் தனியாக நின்னா காலி ஆகிடுன்றது தெரியும். அவர் இந்த தேர்தலில் டிடிவி தினகரன் இல்லை நான் பார்த்துக்கிறேன், துரோகிகளை விழமாட்டேன் அப்படின்னா, போன வாட்டி 5 இருந்தது, அப்புறம் 3 2.5 ஆச்சு. எப்போ? பாராளுமன்றத்தில். இந்த வாட்டி இன்னும் கீழே போய் 1% போய் சின்னம் போயிடும், குக்கரு போயிடும். அதுக்கப்புறமா இதே நடக்கும். இப்போ இவர்கிட்ட இருக்காங்க இல்லையா, தேர்போகி பாண்டி, அப்புறம் கென்னடின்னு ஒருத்தர் இருந்தார், அவரும் டிஎம்கேல, அதாவது டிடிவி தினகரன் நம்பி போனவங்களும் நிறைய பேருக்கு டிஎம்கே போயிட்டாங்க. உங்களுக்கு ஒரு டைம் இருக்கு, ஒரு அளவு தான் நீங்கள் வந்து கூட இருக்கவங்களை வந்து எதையோ ஒரு காரணத்தை சொல்லி நிறுத்தி வைக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் 30 சீட்டு 40 சீட்டு அப்படின்னு அவங்க பேசுகிறத கூட, அவர் மகன் அவர் பேசுகிற அந்த பேச்சு பார்த்தீங்களா? நீங்களாம் யாரா, நீங்களாம் என்னடா, வாடா போடா. கேப்டன் பேசினார்னா கேப்டனுக்கிட்ட கோபமும் இருந்தது, குணமும் இருந்தது. கேப்டன் வந்து அடிக்கிற கை அணைக்கும், அவர் கதையே வேற. நீங்களாம் வந்து இன்னும் சொந்தமாக நின்று ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதி ஜெயிக்கிற அளவுக்கு கூட உங்களுக்கு இன்னும் கட்சி பலம் இல்லை. பலம் இருந்துச்சு, கேப்டனால் இருந்துச்சு. இன்னைக்கு கேப்டன் இல்லை. அவரோட அந்த மாண்பையும் புகழையும் இப்படி 2 கட்சிக்கிட்டையும் பேசி 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 அவர் இருந்தவரையில ஒரு நாளும் அப்படி எல்லாருக்கிட்டையும் பேசலை. திமுக எதிர்ப்புனா திமுக எதிர்ப்பு, ஜெயலலிதா எதிர்ப்புனா ஜெயலலிதா எதிர்ப்பு. அந்த குணாதிசயம் அவர்கிட்ட இருந்தது. அதை தொலைச்சிட்டு மக்கள்கிட்ட அந்த அந்த அன்பை தொலைச்சிட்டு சும்மா பொங்கலுக்கு முன்னாடி சொல்கிறேன், 9ஆம் தேதி சொல்கிறேன், அப்புறம் 23ஆம் தேதி பிரைம் மினிஸ்டர்லாம் ரொம்ப நாள் வெயிட் பண்ணுவாரா? என்னப்பா பர்சன்டேஜ் அவங்களது? தனியாக போனாங்கன்னா என்ன வந்து ஒரு 3/4 இல்லை 1, நம்ம கூட வந்தால் ஒரு 1.25 ஃபோட்டோ விட்டு பார்த்துக்கலாம். முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஏங்க அவங்களாம் டன்னு கணக்கில் பணத்தை வச்சு சும்மா விளையாடின்னு இருக்கிறவங்க. இது ஒரு மோசமான வியாபாரம், புரியுதுங்களா? உங்களோட அதுதான் நான் சொல்கிறேன் இல்லையா, இது வந்து இந்த காலதாமதம் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் ஃபார் டிஎம்டிகே. ஆல்ரெடி ஒரு வாட்டி துரைமுருகன் அவர்களை பார்த்து துரைமுருகன் வந்து சூப்பராக வந்தவங்களுக்கு காஃபி டீ எல்லாம் குடிச்சிட்டு போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சி விட்டாரு. கடைசியில் வேறு வழி இல்லாமல்
அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் போய் நின்று என்ன கதியானாங்க போன தேர்தல்னு அவங்களுக்கு தெரியும். தே ஷுட் ஹவ் பீன் அன் ஏர்லி பேர்ட். அவங்க நியாயப்படி என்ன பண்ணிருக்கணும்னா ஃபஸ்ட்டு போய் கூட்டணியை பேசி எங்களுக்கு இதுன்னு ஒரு உத்தரவாதத்தை வாங்கி பெற்றிருந்தா அது ஒரு புத்தி கூர்மையான செயல். அதை விட்டு அவங்களுக்கு எவ்வளோ, இவங்களுக்கு எவ்வளோ, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எவ்வளோ, அதுக்கு எவ்வளோ, ராஜ்யசபா வருமா வராதா, இப்படி பண்ணால் கஷ்டம். ராஜ்யசபாலாம் இனிமேல்ட்டுலாம் வந்து ரொம்ப கஷ்டங்க. ஏன் அப்படின்னா எத்தனை பேருக்குன்னு கொடுப்பீங்க? 34-35 எம்எல்ஏ ஒரு ராஜ்யசபான்றது. அதை தூக்கி எல்லாருக்கும் கொடுத்துட்டா அப்போ திமுக என்ன பண்ணுறது? அதிமுக, குறிப்பாக அதிமுக என்ன பண்ணுறது? அந்த கட்சிக்காரங்களுக்கு ராஜ்யசபா உறுப்பினர் ஆகணுன்ற எண்ணம் இருக்காதா? ஆனால் ஐ திங்க் அவங்க ஆல்ரெடி அவங்களோட பார்கெனிங் பவரை கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் பண்ணிட்டு வரோம். ஓகே, அப்போ 2026 எப்படி இருக்க போகுது சார் போட்டி? ஏன்னா நம்ம ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடி வேறு மாதிரி ஒரு அனலைசிஸ் வச்சுருந்தோம். இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய சூழல் தான் நிலவுமா, இது தொடருமா, இல்லை இன்னும் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? தேமுதிக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி 2 பக்கமும் போகாமல் விஜய் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கா? விஜய் பக்கம் போனாலும் அவங்களால ஒரு பெரிய டேமேஜை திராவிட கட்சிகளுக்கு பண்ண முடியாது. ஓகே, இந்த திராவிட கட்சிகள்கிட்ட தான் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. அவங்களால தான் பூத்தில் ஓட்டை எடுத்துகிட்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த சக்தி அவங்கக்கிட்ட இருக்குது. தானாக ஓட்டு விழும் ஒரு ஈர்ப்புனால. அது விஜய் அவர்கள் வாங்கிடுவார். கேப்டன் அவர்கள் மறைந்தாலும் கேப்டன் பெருமை பேசுறதுக்கும் கேப்டன் பண்ணி கொடுத்த அந்த நல்ல காரியங்களை நினைவு வச்சு நன்றி உள்ளத்தோடு ஓட்டு போடுற தாய்மார்களும் தகப்பனார் குடும்பத் தலைவர்களும் இன்னும் இருக்கிறாங்க. அவங்க ஓட்டு போடுவாங்க. பட் அது நம்பர் ரொம்ப கம்மி. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம். இன்னைக்கு அதுக்கப்புறம் 2-3 கட்சி வந்துருச்சு. புரியுது. கூட்டணி கணக்குகள் மாறி இருக்கு, ஒரு சில விஷயங்கள் மாறி இருக்கு. 2-3 முதலமைச்சர் இறந்துருக்காங்க. இன்னைக்கு விஜயகாந்தும் இல்லை களத்தில், அம்மையார் ஜெயலலிதாவும் இல்லை, கலைஞரும் இல்லை. சிலபஸே மாறி இருக்கு. அப்போ அது மாதிரி மாறும் பொழுது பலவீனமாக இருக்குது கட்சி. அதை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எடுத்துகிட்டு வருதுன்றது தான் யோசிக்கணும். திருப்பி பழைய மாதிரியே நாங்கள் 2வது பெரிய கட்சியாக இருக்கணும் கூட்டணியில், 3வது பெரிய கட்சியாக இருக்கணும், எங்களுக்கு அங்கேயும் கூப்பிட்றாங்க இங்கேயும் போகிறோம், நாங்கள் தேங்காய் உடச்சி பார்த்தோம், தேங்காய் 2ஆக ஒஞ்சுது, அப்போ என்ன அர்த்தம்? இந்த தேங்காய் எங்கே போதோ அவங்க தான் வெற்றி பெறுவாங்க, நாங்கள் இருக்கிற கூட்டணி தான் வெற்றி கூட்டணி, மக்கள் மனசில் யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஃபஸ்ட்டு அட்லீஸ்ட் குறைந்தபட்சம். அப்போது கரண்ட்டு பில்லு, தண்ணி விலை, சொத்து வரி ஏற்றினப்போ திமுக எதிர்த்து போராட்டம் பண்ணியிருந்தால் மக்கள் பிரச்சனை இல்லை. பிஜேபி கூட அதிமுக கூட்டணி வந்துச்சு, கேப்டனுக்கு இது பிடிக்காது, இந்த பாரதிய ஜனதா கட்சி ஹிந்திலாம் அவருக்கு தெரியாது, அவர் ப்ராப்பர் தமிழ்நாட்டு ஆள், அவர் மதுரையில் எப்படி இருப்பாங்களோ சிந்திப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு ஆள், இது எங்களுக்கு ஒத்துக்காது, இது எங்களுக்கு பிஜேபி வேணாம், பிஜேபி கூட அதிமுக போனால் அதுவும் வேணாம். அப்போ ஒரு நிலைப்பாடே எடுக்காமல் தேர்தல் வரலாம் அப்படியே கம்முன்னு இருக்கிறது. தேர்தல் வந்தோன்னே அப்படியே பார்க்குறது, அவங்க போகிறாங்களா இவங்க போகிறாங்களா, அவங்கள கூப்பிட்டாங்களா இவங்களை கூப்பிட்டா, இப்போ சொல்கிறாங்க எங்களை யாரும் பேசலை. இது சொல்லலாமா வெளியில்? ஃபஸ்ட்டு எங்ககிட்ட யாரும் பேசலன்னு சொல்லலாமா? அது அவங்க கட்சி அவங்களே குறைச்சி மதிப்பிடுற மாதிரி தானே இருக்கு. மறைப்பில் மதிப்பீட்டுட்டாங்க. 2 days டைம். ஓபிஎஸ் ஆகட்டும், இல்லை ஐயா அம்மா பிரேமலதா அவர்கள் ஆகட்டும், இல்லை யாராகட்டும், பிரதமர் வர வரைக்கும் ஒரு விண்டோ பீரியட் இருக்கும். ஓகே, பிரதமர் போனதுக்கப்புறம் அவங்க பர்செப்ஷன் அவங்க பிக்கப் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் ஏன்னா பிரதமர் போனோன்னா தகவல் என்னன்னா அமலாக்கத்துறை வருதான், அப்புறமா கூட்டணி கட்சிகள்லாம் வரும் தமிழகத்துக்கு. யாரெல்லாம் கூட்டணி கட்சிகள் சொல்லுங்க? சிபிஐ, அமலாக்கத்துறை, இன்கம் டேக்ஸ், எலெக்ஷன், இதெல்லாம் கூட்டணி கட்சிகள். யாரோட கூட்டணி? பாஜகவோட கூட்டணி. இந்த கூட்டணி கட்சிகள்லாம் வரும்போது திமுகவுக்கு அது பின்னாடி விழுக்கும். நிறைய பேர் சொல்றாங்க ரைடு பண்ணா திமுக மேல கை வச்சா அனுதாபம் வரும். சார், ஊழல் பண்ணாலும் அனுதாபம் வராது, கோபம் தான் வரும். இது நான் நிறைய வாட்டி கேட்டு எனக்கு பிடிச்சி போச்சு. ஊழல் ஒரு பிரச்சனையே கிடையாது, ஊழல் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏன் நாங்கள்லாம் பைக்லேயும் கார்லேயும் இல்லை அதுக்கும் வசதி இல்லாமல் பஸ்ஸுலேயும் அதுக்கும் வசதி இல்லாமல் நடந்து போகிறோமே மக்கள், அவங்க எதில் நீங்களாம் காரில் வெள்ளைன்னு சொல்லியுமா போகிறீங்களே? 30 வயசு 35 வயசு ஆகாதவங்களாம் 3000 கோடின்னு சொல்லிட்டு வதந்தியோ உண்மை செய்தியோ வருதா இல்லையா? எப்படி 3000 கோடி சம்பாரிச்சாங்க? இதெல்லாம் கேட்பாங்கல்ல, பேசுவாங்கல்ல. அப்போ இது ஊழலா இல்லையா? இதெல்லாம் பேசுகிறதே கிடையாது. பாஜக வந்துடக்கூடாது. பாஜக எப்போ வந்துச்சு? பாஜக வராது. பாஜக மக்கள் விட மாட்டாங்க. என்டிஏ கூட்டணி பலமாக இருக்குது அப்படின்னா பாஜக இன்னும் அதில் லைபிலிட்டி தான். ஓகே ஓகே. இதே அதிமுகவும் விஜயும் கூட்டணி வச்சுருந்தா ஸ்வீப்பு. ஆனால் விஜய் அதை பஸ்ஸை விட்டுட்டார். இப்போது எடப்பாடி பழனிசாமி, எப்பா உன்னை நம்பி நான் சட்டமன்றத்தில் பேசினதுக்கு எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டேன் சாமி. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன, கட்சிக்காரங்க தொண்டங்க வந்தாங்க, நானே எல்லாருக்கும் அல்வா கொடுத்துருக்குறேன், எனக்கே நீ பட்டை அடிக்க பார்த்தன்ற மாதிரி அவர் தெளிவாயிட்டார். ஓகே. எடப்பாடி பழனிசாமி
விஜயை களத்தில் சத்தமே இல்லாமல் பூத்தில் அதிமுகவும் அடிக்கும். ம் இப்போ பாஜக அடி அடின்னு அடிக்குது யாரை? விஜயா. ம் இவர் திரும்பி இந்த பக்கம் ஏன் ஆச்சான்னு டிஎம்கே கேட்டுட்டு இருக்கிறாரு. நான் அடிக்கவே இல்லை, நான் எஃப்ஐஆர் கூட போடல, நான் விசாரிக்கவே இல்லை, நான் கூட்டுனே போகல, அங்கே நீ தான் ஆச்சா. தம்பி இல்லை நான் தான் அடிக்கிறேன்னு பிஜேபி கூப்பிடுது. இல்லை நீங்கெல்லாம் அப்படின்ற மாதிரி இருக்கிற. இதுதான் விஜய் சார் பண்ணுற அரசியல். புரியுது. இதில் எடப்பாடி பழனிசாமி என்னென்ன பண்ண நீ இங்கே வா, ம் வேட்பாளர் போடுறியா, பூத்தில் இதெல்லாம் நடக்கும். ஓகே புரியுது. ஏன்னா பூத்தில் வேட்பாளர்னு வந்துட்டதுக்கப்புறம் அதிமுக, திமுக, தாவேகா, நாம் தமிழர் கட்சிலாம் இல்லை, யார் எம்எல்ஏ ஆகணும், நான் ஜெயிக்கணும், ம் உள்ளே பயங்கரமாக டைட் ஆகும்போது தாவேக்கெல்லாம் அந்த ரேஸ். நான் இது முன்னாடியிலேருந்து ஃபஸ்ட்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஃபார்மேஷன் போது இது பைபோலார் பொலிட்டிக்ஸ். ம் ம் இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, ட்விட்டரில் இளைஞர்கள் பேசுகிறாங்க, எங்கே போனாலும் மாற்றம் விஜய் அதற்கேற்ற ஒரு ஆளுமையாக காட்டணும்ல. என்னப்பா இப்படி பயப்படுற, இவரை நம்பி எப்படிப்பா போடுறது, வந்துடும்ல பேச்சு. ம் மோடி என்னப்பா வரவே மாட்டேங்குது. அண்ட் இந்த லாஸ்ட் ஒரு 1.5 மந்த்ஸாவே பெருசா ஆக்டிவாவே இல்லையே சார் தாவேக்கா. ஃபர்ஸ்ட்லேருந்தே ஆக்டிவாக இல்லை. இல்லை ஏதோ ஒன்று கூட்டம் போடுறது, போராட்டம் அப்படி இப்படின்னு ஏதோ ஒண்ணா? ஒன்று சார். இப்போ ஏங்க இங்கே வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க மக்களுக்கு. 8 வழி சாலை இருக்குது, பரந்தூர் மாநில பிரச்சனை இருக்குது, மேல்மால நிலம் கையகப்படுத்துறது இருக்குது, இன்னும் விவசாயிகள் மேலாண் சட்டத்தில் அந்த இடத்துல வந்து சில பல பிரச்சனைகள் இருக்குது, நிறைய ப்ராப்ளம் இருக்குது. போராட்டங்களாகவே வெடிச்சிருக்கு. இதெல்லாம் துப்பாக்கி சூடு நடந்திருக்கு, கள்ளக்குறிச்சி விஷசாராய சாவு நடந்திருக்கு, அதுக்கப்புறமா டாஸ்மாகில் ஊழல்னு இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எவர் எதில் என்ன தீர்க்கமாக பிரச்சனை பண்ணார், போராட்டம் பண்ணார், எதனா ஒன்று திருப்பரங்குன்ற இஷ்யூ கருத்து கடந்து போவார், மக்களும் கடந்து போயிடுவாங்க. ஓட்டை வேறு கட்சிக்கு போட்டு ஹாட்டின் போட்டுருவாங்க வந்துட்டு விஜய் அண்ணா விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஏன்னா திமுக வேட்பாளர் போய் இப்போது உதாரணத்துக்கு கேகே நகரில் தனசேகர்னு ஒரு கவுன்சிலர் இருக்கார். ரொம்ப நாளாக கவுன்சிலராக இருந்தார். ஒரு வாட்டி சீட்டு கொடுத்தாங்க, தோற்று போயிட்டார். இந்த வாட்டி அநேகமாக அவருக்கு சீட்டு கேட்பார்னு நினைக்கிறேன். அவர்லாம் எப்படின்னா வீட்டுக்கு வெளியிலப்பா, வீட்டில் யாருப்பா, முன்சாமி இல்லை அப்படின்னாரு. அப்புறம் ஒரு 2 தெருவு போயிட்டு ராபர்ட் இல்லைம்மா என்னம்மா அப்படின்னாரு. அவங்க போயிட்டு தனசேகர் அண்ணா வந்தார், பாவம் ரொம்ப நாளாக நிற்கிறாரு, காட்டி போட்டு போவோம், யாருன்னே தெரியாது தாவேக்கா, உங்கள் விஜய் வீரன்னா வரவா, டிவியில் பாட்டு போடுதா, ரோட்டில் ஓட்டு கேட்குறாங்கன்னே தெரியாது, பேர் தெரியணும்ல, உள்ள யார் விடுன்னு கது தட்டி கேட்கணும்ல. கொடுக்குற சிம்பிளோ இல்லை விஜயை வச்சு அவங்க பண்ணக்கூடிய அந்த பிரச்சாரம், விஜய்க்கு இருக்க ஃபேஸ் வேல்யூ எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாதா? ஒர்க் அவுட் ஆகும். 15% வரலாம் ஒர்க் அவுட் ஆகும். அதிகபட்ச த்ரெஷோல்டு 15%ன்றது விஜயகாந்தை விட அதிகமான ஓட்டு ஃபஸ்ட்டு தேர்தலில். நீங்கள் சொல்லுங்கள், விஜயகாந்த் அவரோட இவர் அப்படியே மனசு உருகி அது எடுத்தாலே முதல் தடவை இவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்கிறது ஒரு இம்பாக்ட் தானே? அது இம்பேக்ட் தான். ஆனால் நீங்கள் அப்படி சொல்லலையே. விஜய் அண்ணா சிஎம் ஆகிறாருன்னு சொல்கிறீங்க. நான் விஜய் அண்ணா அரசியல்லேருந்து போகிறாரு, தோற்று போயிடுவார், நாளைக்கே கட்சி, அப்படிலாம் நான் சொல்லலை. அந்த குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாத ஒரு பத்திரிகையாளர் அல்ல விஜய் அண்ணா. 10லேருந்து 15 நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நல்லா பண்ணாருன்னா அது 10லேருந்து 15. இப்போ போகிற பார்த்தா 8லேருந்து 12 தான் வரும் பொழுது. நான் இன்னும் சுருக்கமாக சொல்லனா, கமல் அவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் நடுவில் நிற்பாருன்னு சொல்லியிருப்பேன். நல்ல கூட்டணி அமைச்சா 20% போகலாம், 20% மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்கன்னா ஒரு கொஞ்சம் சில தொகுதிகளில் வேட்பாளரோட முக்கியத்துவம் இருக்கும், அவர்களால் வந்துட்டு அந்த வாக்குகள் பெறலாம். மற்றபடியெல்லாம் வந்து அது வாய்ப்பு இல்லை. ஓகே, ஸோ அப்போ களம் எப்படி இருக்கும், மாறுமா, இப்படியே இருக்குமா, என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நல்ல அனாலிசிஸ் கொடுத்தீங்க, நேரத்திற்கு நன்றி.